ஹலோ கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிசி காமிக்ஸோட ரொம்ப ஃபேமஸான, அதே நேரத்தில் எல்லா மாரல் டிசி ஃபேன்ஸ்க்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு சூப்பர் ஹீரோ தான் நம்ம சூப்பர்மேனு. பிகாஸ் நம்ம சூப்பர்மேன் தான் சூப்பர் ஹீரோஸ் எல்லாருக்குமான ஒரு காட் ஃபாதர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கேரக்டரோட ரொம்ப பவர்ஃபுல்லான 5 வெர்ஷன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஒரு லிஸ்ட்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற சூப்பர்மேனோட ரொம்ப பவர்ஃபுல்லான வெர்ஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் டூம் அப்படின்ற கேரக்டர். இந்த சூப்பர் டூம் அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டூம்ஸ்டே இருக்கார் பார்த்தீங்களா, இந்த கேரக்டரையும் நம்ம சூப்பர்மேனோட பவரையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணால் வரக்கூடிய கேரக்டர். அதுக்காக ஒரு ஃபியூஷன் ஏரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதோட ஸ்டோரி வந்து ரொம்ப பெருசு, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு வச்சுங்க. சூப்பர்மேனோட டூம்டு அப்படின்ற காமிக் சீரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேரக்டரை காமிச்சிருப்பாங்க. ஸோ நியூ எர்த் 52 அப்படின்ற ஈவெண்ட் நடந்துட்டு இருக்கு இல்லையா. ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம சூப்பர்மேன் வந்து தன்னுடைய சிட்டியை சர்வ் பண்ண போராடிட்டு இருப்பாரு. இந்த ஒரு மொமெண்ட்டில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம பிரியானிக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய பிளானை போடுறாரு. அந்த பிளான் படி பார்த்துட்டிங்கன்னா நம்ம சூப்பர்மேனோட பவர்ஸை யூஸ் பண்ணி எப்படியாச்சும் வந்து ஒட்டுமொத்த ரியாலிட்டியுமே சேஞ்ச் பண்ணணும், அதன் மூலமாக தன்னுடைய ஃபேமிலி கூட வாழணும் அப்படிங்கிறது தான் பிரியாணி கூட ஒரு பிளானு. இதே நேரத்தில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம டூம்ஸ்டே, லூயிஸ் லேனு, அப்புறம் வந்து நம்ம சூப்பரோட சிட்டியில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே பார்த்துட்டிங்கன்னா தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கீழே நம்ம பிரியாணி கொண்டு வர ட்ரை பண்ணுறாரு. அதே நேரத்தில் டூம்ஸ்டே பார்த்தீங்கன்னா ஒரு வைரஸை உருவாக்கக்கூடிய மெஷினாக மாற்றுறாரு. ஸோ இந்த வைரஸ் மூலமாக பார்த்துட்டிங்கன்னா நம்ம டூம்ஸ்டே பக்கத்தில் யார் போனாலுமே அவங்க பார்த்தீங்கன்னா டூம்ஸ்டேயோட பவர்னால அஃபெக்ட் ஆகி அவரோட அடிமையாக மாறிடுவாங்க, கோமாக்கு போயிடுவாங்க இல்லைன்னா. ஸோ இதை தெரிஞ்சுக்கிற நம்ம சூப்பர்மேன் பார்த்துட்டிங்கன்னா நம்ம டூம்ஸ்டேவை தேடி போய் நம்மளே அதை அழிச்சிருவோம், ஸோ நம்ம உயிரை வந்து தியாகம் பண்ணியாவது நம்மளோட சிட்டியில் இருக்கிறவங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர்மேன் பார்த்தீங்கன்னா டூம்ஸ்டேவை தேடி போகிறாரு. அதோட சண்டை போட்டு தன்னுடைய வெறும் கையாலேயே நம்ம டூம்ஸ்டே பார்த்தீங்கன்னா 2ஆக கிழிச்சு போகிறாரு. ஸோ அப்படி கிழிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த பாடிக்குள்ளேருந்து வரக்கூடிய அந்த கேஸுங்கிறது நம்ம சூப்பர்மேன் வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம சூப்பர்மேனுக்கு டூம்ஸ்டேயோட பவர்ஸ் எல்லாமே கிடைக்குது. அதாவது கிட்டத்தட்ட ஹல்கா வந்து நம்மளுடைய ப்ரூஸ் பேனர் மாறும்போது எப்படி வந்து தன்னோட கண்ட்ரோலை மீறி போவார், இன்னொரு பர்சனாலிட்டி கிரியேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர்மேன் வந்து நார்மல் சூப்பர்மேனாக இருக்கும்போது சடனாக பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் டூமாக மாற ஆரம்பிப்பார். ஸோ அப்படி சூப்பர் டூமாக மாறும்போது அவருடைய கண்ட்ரோல்லே பார்த்தீங்கன்னா அவரோட பவர் இருக்காது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சூப்பர்மேன் அப்புறம் டூம்ஸ்டே இந்த 2 கேரக்டரோட பவரையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா நம்ம சூப்பர் டூமால் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி காமிக்ஸில் காமிச்சிருப்பாங்க. ஸோ இப்படியே பார்த்துட்டிங்கன்னா நம்ம சூப்பர் டூம் வந்து அடிக்கடி நம்ம டிசி காமிக்ஸில் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து நம்ம லூயிஸ் லேன் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கொஞ்சமாக வந்து பிரியானியோட கண்ட்ரோல்லேருந்து வெளில வராங்க, அவரோட பிளான் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் ஒண்டர் உமன் கூட ஒன்றா சேர்ந்து நம்ம சூப்பர்மேனையும் சேவ் பண்ணுறாங்க. இந்த டைமில் சூப்பர்மேன் பார்த்தீங்கன்னா தன்னோட உயிரே போனாலும் பரவாயில்ல பிரியானிக்கு கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக அந்த சூப்பர் டூமாவே மாறிடுவார். அப்படி மாறினால பார்த்தீங்கன்னா அவரோட உண்மையான ஞாபகங்கள் எல்லாமே அழிஞ்சு போய் சூப்பர் டூம் அப்படின்ற ஃபார்ம்லேயே மாட்டிப்பார். அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம சூப்பர்மேனை வந்து க்யூர் பண்ணி மறுபடியும் ஹியூமனாக மாற்றுறாங்க, ஐ மீன் கிரிப்டானியனாக மாற்றுறாங்க அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. ஸோ பெரிய ஸ்டோரி என்னால் வந்து ரொம்ப ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன், ரொம்ப ஷார்ட்டாக தான் சொல்லியிருக்கேன். இதில் நிறைய கதைகள் எல்லாமே வந்து அடுத்தடுத்த ஈவெண்ட்டுக்கு வந்து லீட் கொடுக்குற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பற்றி இன்னொரு வீடியோஸ் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். சொல்ல பார்த்தா நம்ம லிஸ்ட்டில் வந்து 5th பிளேஸை பிடிக்கிற அளவுக்கு இந்த சூப்பர் டூம் ரொம்ப ஒர்த்தான கேரக்டர். பிகாஸ் இவர்கிட்ட சூப்பர்மேனோட பவர் இருக்குது, டூம்ஸ்டேயோட பவர் இருக்குது. ஸோ அடுத்த இந்த லிஸ்ட்டில் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற சூப்பர்மேனோட பவர்ஃபுல்லான வெர்ஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரேஞ்ச் விசிட்டர் சூப்பர்மேன் அப்படின்ற வெர்ஷன். ஸோ இந்த வெர்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக்காக பார்த்துட்டு இருக்க சூப்பர்மேனோட ரொம்ப பவர்ஃபுல். சொல்லப்போனால் அந்த ப்ரீ கிரைசிஸ் சூப்பர்மேன் ஒரு சூப்பர்மேன் வெர்ஷனை சொல்லுவாங்க. ஸோ அந்த கேரக்டர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இவர் தான் வந்து எக்கச்சக்கமான சர்க்கஸ் வித்தைகள்லாம் வந்து நம்ம டிசி காமிக்ஸில் காமிச்சிருப்பாரு. அதாவது இவர் வந்து தும்முனதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு யூனிவர்ஸ் அழிஞ்சு போயிடுச்சு. இது வந்து சூப்பர் ஸ்னீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இந்த சங்கிலியில் கட்டிக்கிட்டு கிரகங்களை இழுத்துட்டு போவார் பார்த்தீங்களா, பிளானட்ஸை. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீ கிரைசிஸ் சூப்பர்மேன் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவரோட ஸ்பீடு பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து லைட் ஸ்பீடை வந்து ரொம்ப தாண்டிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து இவரோட ஸ்பீடு என்னென்ன கேல்குலேட் பண்ண முடியாமல் யூனிவர்ஸோட தலையெழுத்தே மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நம்ம சூப்பர்மேனுக்கு வந்து இந்த ப்ரீ கிரைசிஸ் ஈவெண்ட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்டோரிஸ்லாம் எழுதிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த சூப்பர்மேனோட ஒரு லைட் வெர்ஷன் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரேஞ்ச் விசிட்டர் சூப்பர்மேன் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் இவர்கிட்ட வந்து லாஜிக்கோட தான் வந்து பவர்ஸை கொடுத்துருப்பாங்க. எப்படி வந்து ப்ரீ கிரைசிஸ் சூப்பர்மேனை வந்து ஒரு கடவுள் மாதிரி காமிச்சாங்களோ அப்படி காமிக்காம இவரும் வந்து ஒரு சூப்பர்மேன் வெர்ஷன் தான். இருந்தாலும் இவருக்கு வந்து எக்கச்சக்கமான பவர்ஸ் கிடைச்சிருக்கும். எந்த அளவுக்கு பவர்ஸ் கிடைச்சிருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம பேசிக்காக பார்க்குற சூப்பர்மேனை விட 100 மடங்கு பவர்ஃபுல்லாக இருப்பார். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம பேசிக்காக பார்க்குற சூப்பர்மேனோட அதே ஆர்ஜின் அதே ஸ்டோரி தான் எல்லாமே இருக்கும், பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. இருந்தாலும் இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக பார்க்குற சூப்பர்மேனை விட ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வெர்ஷன் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. இவரால் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய ஃப்ளாஷோட ஸ்பீடே பார்த்தீங்கன்னா
லைட் ஸ்பீடை விட ட்ரில்லியன் மடங்கு அதிகமாக இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட நம்ம ஃப்ளாஷை விட இவர் ரொம்ப ஸ்பீடாக இருப்பார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவே டேஞ்சரான ரொம்ப பவர்ஃபுல்லான யாராலையும் டிஃபீட் பண்ணவே முடியாத ஒரு வேர்ஷனில் இருக்கக்கூடிய சூப்பர்மேன் தான் இந்த ஸ்ட்ரேஞ்ச் விசிட்டர் சூப்பர்மேன். இவரோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். சீக்கிரமாகவே நம்ம சேனலில் வந்து காமிக்ஸ் பற்றின வீடியோஸ்லாம் பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்து இவரை பற்றி நான் சொல்கிறேன். ஆக்சுவலி இதுக்கு வந்து செப்பரேட் சேனல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது. அதை பற்றி நான் வந்து ஒரு போஸ்ட் போடுறேன், அதை பற்றி நம்ம பேசலாம். ஸோ இப்போதைக்கு இந்த ஸ்ட்ரேஞ்ச் விசிட்டர் சூப்பர்மேன் பார்த்தீங்கன்னா சூப்பர் டூமை விட ரொம்ப பவர்ஃபுல். ஏன்னா சூப்பர் டூமுக்கு வந்து 2 கேரக்டர்ஸோட பவர் கிடைச்சிருக்கும். ஆனால் சூப்பர்மேன் படி 100 மடங்கு பவர்ஃபுல்லாக இந்த ஒரு ஸ்ட்ரேஞ்ச் விசிட்டர் சூப்பர்மேன் காமிக்ஸில் இருக்காரு. ஸோ அடுத்த இந்த லிஸ்ட்டில் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற சூப்பர்மேனோட ரொம்ப பவர்ஃபுல்லான இன்னொரு வேர்ஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஸ்டார் சூப்பர்மேன். ஸோ ஆல் ஸ்டார் சூப்பர்மேன் அப்படின்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா இவரும் வந்து கிட்டத்தட்ட நம்ம பேசிக் ஃபார்மில் பார்க்கக்கூடிய சூப்பர்மேன் மாதிரியான கேரக்டர் தான். ஏன்னா சேம் ஆர்ஜின் சேம் பவர்ஸ் தான் இவர்கிட்டே இருக்குது. சேம் வீக்னஸ் வேறு இருக்கும். அது மேஜிக் பவர்ஸும் இவருக்கு வீக்னஸ், கிரிப்டோனைட்டும் இவருக்கு வீக்னஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் எதுக்காக இவர் நம்ம லிஸ்ட்டில் வந்து 3rd பிளேஸை பிடிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா ஆக்சுவலி இந்த ஆல் ஸ்டார் சூப்பர்மேன் பார்த்துட்டிங்கன்னா நம்ம சூரியன் இருக்குல்ல அந்த எல்லோ சன்னு அதுக்கு ரொம்ப பக்கத்தில் வாழக்கூடிய ஒரு சூப்பர்மேன் வேர்ஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த சூப்பர்மேன் அப்படின்ற கேரக்டரே பார்த்துட்டிங்கன்னா முழுக்க இந்த எல்லோ சனோட பவரை நம்பி தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து காமிக்ஸில் காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால பார்த்துட்டிங்கன்னா இந்த கேரக்டருக்கு வந்து எக்கச்சக்கமான பவர்ஸ் கிடைச்சிருக்கும். ஸோ அதையும் தாண்டி நம்ம ஸ்ட்ரேஞ்ச் விசிட்டர் சூப்பர்மேன் இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு என்னெல்லாம் பவர் இருக்கோ, அவர் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருப்பாரோ அவரை மாதிரி தான் இந்த ஆல் ஸ்டார் சூப்பர்மேனையும் காமிச்சிருப்பாங்க. அப்புறம் எதுக்காக இவருக்கு 3rd பிளேஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னா ஆக்சுவலி வந்து நம்ம ஸ்ட்ரேஞ்ச் விசிட்டர் சூப்பர்மேன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காமிக்ஸில் வந்திருக்காரு. ஆனால் ஆல் ஸ்டார் சூப்பர்மேன்லாம் பார்த்துட்டிங்கன்னா பயங்கர மாஸ் காமிச்சிருக்காரு. சொல்லப்போனால் இந்த ஆல் ஸ்டார் சூப்பர்மேன் வந்து நம்ம டூம்ஸ்டே இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட தலையை அவர் உடம்புலேருந்து தனியாக பிச்சு எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டாக்ஸிட் இருக்கால, ஸோ அவருடைய எல்லா விதமான பவர்லேருந்துமே தப்பிச்சிருக்காரு. சொல்லப்போனால் நம்மளுடைய ஆல் ஸ்டார் சூப்பர்மேன் காமிக்ஸில் வரக்கூடிய டாக்ஸிட் தான் பார்த்தீங்கன்னா இது நம்ம டாக்ஸிட ஒரிஜினல் ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா, அதோட பாதி பவரில் இருக்கிற கேரக்டர்லாம் பில்டப் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அப்படிப்பட்ட டாக்ஸிடையே பார்த்தீங்கன்னா தனியாளாக இந்த ஆல் ஸ்டார் சூப்பர்மேன் வந்து சமாளிச்சிருக்காராம். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்த நம்ம சூப்பர்மேன் வேர்ஷன்லேயே இந்த ஆல் ஸ்டார் சூப்பர்மேன் பார்த்தீங்கன்னா அதிகமான ஃபீட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்காரு. ஸ்ட்ரேஞ்ச் விசிட்டர் சூப்பர்மேன் மாதிரியான கேரக்டராக இருந்தாலும் அவரை விட நம்மளுடைய ஆல் ஸ்டார் சூப்பர்மேனுக்கு தான் அதிகமான பெஸ்ட்டான ஃபீட்ஸ் இருக்கு. அதனால் இவருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் வந்து 3rd பிளேஸை கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்து இந்த லிஸ்ட்டில் நம்ம 2nd பிளேஸில் பார்க்க போகிற நம்ம சூப்பர்மேனோட ரொம்ப பவர்ஃபுல்லான வெர்ஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர்மேன் 1 மில்லியன் பிரைம். ஸோ இந்த 1 பில்லியன் பிரைம் அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர்மேன் வந்து இந்த எல்லோ சனோட பவரை நம்பி தான் இருக்காருன்னு சொன்னோம் இல்லையா. ஒருவேளை நம்ம சூப்பர்மேன் வந்து அந்த எல்லோ சன்னுக்குள்ளேயே போயிட்டா என்ன ஆகும்னு நினச்சி பாருங்க. ஸோ கிட்டத்தட்ட 1000 கணக்கான வருஷங்கள் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய சூப்பர்மேன் வந்து இந்த சூரியனுக்குள்ளே இருந்தார். அப்படி சூரியனுக்குள்ளே இருந்ததுனால பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த எல்லா பவரையும் வந்து அப்சர்வ் பண்ணி ஒரு கட்டத்தில் வந்து காடாகவே மாறிட்டார். அவரோட ஸ்கின் பார்த்துட்டிங்கன்னா அப்படியே கோல்டு மாதிரி ஜொலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 1 மில்லியன் பிரைம் சூப்பர்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 1 மில்லியன் பிரைம் வெர்ஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லா விதமான கேரக்டர்ஸ்க்குமே இருக்கும். அது பேட்மேனுக்கு இருக்கும், அப்புறம் நம்ம ஒண்டர் உமனுக்கு இருக்கும், அதே மாதிரி கிரீன் லேண்டனுக்கு இருக்கும். எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி பார்த்துட்டிங்கன்னா 1 மில்லியன் பிரைம் வெர்ஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம சூப்பர்மேனுக்குமே இருக்குது. ஸோ இந்த சூப்பர்மேனுக்கு பார்த்துட்டிங்கன்னா காட்லி பவர்ஸ் எல்லாமே கிடைச்சிருக்கும். அதாவது டயர் 2ல் இருக்கக்கூடிய கேரக்டராக இருப்பார். இவரால் பார்த்தீங்கன்னா டைமை ரிவர்ஸ் பண்ண முடியும், டைமை மேனிபுலேட் பண்ண முடியும், எனர்ஜி அப்சர்வ் பண்ண முடியும், இறந்து போனவங்களுக்கு உயிரை கொடுக்க முடியும், ரியாலிட்டி வார்பிங் பண்ண முடியும், இம்மார்டிலிட்டி ஒரு கேரக்டராகவும் இருக்காரு. இவருக்கு இம்மார்டிலிட்டி பவர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்துட்டிங்கன்னா எல்லா விதமான பவர்ஸுமே இருக்கக்கூடிய ஒரு காடாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 1 மில்லியன் பிரைம் சூப்பர்மேன் மாறி இருப்பார். ஆனால் இதில் கொஞ்சம் கூட லாஜிக்கே இருக்காது. பிகாஸ் நம்ம சூப்பர்மேனுக்கு வந்து இந்த எல்லோ சன் மூலமாக பவர் மட்டும்தான் கிடைச்சிட்டு இருக்கு. ஆனால் சூரியனுக்குள்ளே போயிட்டு ஒரு பவர் அப்சர்வ் பண்ணுறதுனால இவருக்கு இந்த மாதிரி பவர்ஸ்லாம் கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து ஒரு லாஜிக்கலான விஷயம் தான். இருந்தாலும் காமிக்கில் எப்பவுமே நம்ம லாஜிக் பார்க்கக்கூடாது. ஸோ அதனால் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு 1 மில்லியன் பிரைம் சூப்பர்மேன் அப்படின்றவர் பார்த்துட்டிங்கன்னா லிட்டரலாக வந்து ஒரு காட் லைக் பீயிங்காக, ஒரு என்டிட்டி லைக் பீயிங்காக பார்த்துட்டிங்கன்னா நம்ம டிசி காமிக்ஸில் மாறிட்டாரு. அதனால நம்ம லிஸ்ட்டில் பார்த்துட்டிங்கன்னா இந்த சூப்பர்மேன் வெர்ஷன் வந்து ரொம்ப டேஞ்சரான பவர்ஃபுல்லான வெர்ஷனில் இருக்கக்கூடிய சூப்பர்மேன் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு 2nd பிளேஸை கொடுத்துருக்கோம். அண்ட் ஃபைனலாக இந்த வீடியோவில் நம்ம 1st பிளேஸில் பார்க்க போகிற ரொம்ப பவர்ஃபுல்லான நம்ம சூப்பர்மேனோட வெர்ஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா காஸ்மிக் ஆர்மர் சூப்பர்மேன். ஆக்சுவலி இவரை வந்து நம்ம காஸ்மிக் ஆர்மர் சூப்பர்மேன் சொல்கிறத விட ஒரு தாட் ரோபோட் அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் இவர் அந்த மாதிரி தான் உருவாக்கியிருப்பாங்க. இவர் சூப்பர்மேனோட வெர்ஷனே கிடையாது. இருந்தாலும் இவர் ஏன் சூப்பர்மேனோட வெர்ஷனை நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான் இருக்குது. பிகாஸ் நம்ம சூப்பர்மேனை வந்து டிசைனாக வச்சு தான் பார்த்தீங்கன்னா இந்த காஸ்மிக் ஆர்மர் சூப்பர்மேனை உருவாக்கியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் சூப்பர்மேனோட மெமரிஸுமே பார்த்தீங்கன்னா இந்த காஸ்மிக் ஆர்மர் சூப்பர்மேன் கிட்ட இருக்கும். ஸோ இந்த கேரக்டர் எதுக்காக உருவாக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி மேன்ட்ராக் அப்படின்னு சொல்லிட்டு
டிசி காமிக்ஸோட ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான மல்டிவர்ஸ் லெவல் இருக்கக்கூடிய ஒரு வேம்பயர் இருக்கும். ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா யூனிவர்ஸை வந்து ஜஸ்ட் கேப்சூல்குள்ளே அடைச்சி வச்சிருக்கோம். அதாவது பெரிய பெரிய யூனிவர்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மாத்திரை மாதிரி இடத்துக்குள்ளே வந்து அடைச்சி வச்சிருக்கும். ஸோ அதனால் பார்த்துட்டிங்கன்னா இவரை தோக்கடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயமா பார்த்துட்டிங்கன்னா டிசி யூனிவர்ஸில் இருக்கிற காட்ஸுக்கே இருந்துச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நான் மெகா மேனு, அல்ட்ரா மேனு, சூப்பர் மேனு இவங்க எல்லாரையும் ஒன்றா சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஹீரோவை டிசைன் பண்ணாங்க. அதுவும் மல்டிவர்ஸ் லெவலில், அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம காட் லைக் பீயிங்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த லெவலில் வந்து ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணாங்க. அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த காஸ்மிக் ஆர்மர் சூப்பர்மேன். ஸோ இதுக்கு முன்னாடி 1 மில்லியன் பிரைம் தான் வந்து லாஜிக் இல்லாத ஒரு சூப்பர்மேன்னு சொன்னோம் இல்லையா, அதை விட ரொம்ப ரொம்ப லாஜிக் இல்லாத ஒரு வேர்ஷனில் இருக்கிற சூப்பர்மேன் தான் இந்த காஸ்மிக் ஆர்மர் சூப்பர்மேனு. பிகாஸ் இவரால் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ரீடரோட மைண்டையும் மாற்ற முடியும். அதே மாதிரி யார் வந்து காமிக் புக்கை எழுதுகிறாங்களோ அவங்களுடைய மைண்டையும் மாற்ற முடியும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அந்த பிளாட் மேனிப்புலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தங்க வந்து தன்னை வச்சு ஒரு கதை எழுத போகிறாங்க அப்படிங்கிறது இந்த காஸ்மிக் ஆர்மர் சூப்பர்மேனுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுங்க, அவங்களுடைய ஸ்டோரியவே பார்த்தீங்கன்னா தனக்கேற்ற மாதிரி அவர் சேஞ்ச் பண்ணிப்பார். அப்படி சேஞ்ச் பண்ணும்போது பார்த்துட்டிங்கன்னா தன்னை வந்து ஒரு எனிமியை விட பவர்ஃபுல்லாக இவரால் மாற்றிக்க முடியும். சிம்பிளாக சொல்லலாம், அந்த மேன்ட்ராக் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருந்தாலும் அவர் கூட பார்த்தீங்கன்னா இவரால் வந்து ஈக்குவலாக சண்டை போட முடிஞ்சதுக்கு காரணமே இந்த பிளாட் மேனிப்புலேஷன் தான். அதே மாதிரி ஒரு எனிமி எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக வந்தாலும் அவனோட பவருக்கு ஈக்குவலாக தன்னுடைய பவரை வந்து இவரால் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இவர் நினைச்சா எப்படி வேணாலும் காமிக் ஸ்டுடியோ கொண்டு போக முடியும். எல்லா விதமான பவருமே இருக்கு. கிட்டத்தட்ட வந்து பிரசன்ஸ் தான் வந்து டிசி காமிக்ஸோட பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லூசிஃபர் மார்னிங் ஸ்டாரை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காஸ்மிக் ஆர்மர் சூப்பர்மேனை சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வேர்ஷன்ஸில் இருக்கிற கேரக்டர்ஸ்லாம் வந்துட்டாங்க. அவங்களாம் இன்னுமே பவர்ஃபுல்லாக மாறிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு ரீசெண்ட் டைமில் தான் நம்ம டாக்ஸில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு காட் லைக் பீங்காக மாறினாரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பவுண்ட்லெஸ் கேரக்டராக மாறினாரு அப்படின்னு கூட சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் ஒருத்தராக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காஸ்மிக் ஆர்மர் சூப்பர்மேனை வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். ஸோ அப்படி எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர்மேன் மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான இந்த காஸ்மிக் ஆர்மர் சூப்பர்மேன் வெர்ஷன் மாதிரி ஒரு டேஞ்சரான வெர்ஷனுமே பார்த்தீங்கன்னா டிசி காமிக்ஸில் கிடையாது. சொல்ல போகிற நம்ம லிஸ்ட்டில் வந்து இந்த ஒரு காஸ்மிக் ஆர்மர் சூப்பர்மேனுக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸை கொடுத்துருக்கோம். ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்த கேரக்டர்ஸை தாண்டி இன்னும் நிறையா சூப்பர்மேன் வெர்ஷன்ஸ் எல்லாமே இருக்காங்க. அவங்கள பற்றி நான் வீடியோஸ் மேக் பண்ண தான் போகிறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி காமிக்குன்னு ஒரு செப்பரேட் சேனலை ஸ்டார்ட் பண்ணி அதெல்லாம் வீடியோஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இதே சேனலில் பண்ணலாமா இல்லை செப்பரேட் சேனலில் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம்.